யூஎஸ்ஐட்னு சொல்லப்படுற அமெரிக்காவில் இயங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் இப்ப டொனால்ட் ட்ரம்பால இழுத்து மூடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அவரு இப்போ ஒரு அறிவுத்தல் ஒண்ணு விட்டுருக்காரு. யூஎஸ்ஐடால உலகத்துல கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையும் நிப்பாட்ட போறோம், இந்த நிறுவனத்தை இழுத்து மூட போறோம் அப்படின்னு ஒரு அறிவுத்தல் கொடுத்திருக்காரு. சோ இதனால இலங்கை மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வர நாடுல எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுக்க முழுக்க பாருங்க, ஏன்னா இதனால நீங்களும் பாதிக்கப்படலாம். சோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் சேனல். இந்த யுஎஸ்ஐட் அமைப்பு உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1961ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களால உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ உள்ள காங்கிரஸ்ல அப்ரூவல் எடுத்து அதை லீகலா என்ன செஞ்சிருக்காருன்னா அப்ரூவல் எடுத்திருக்காரு. சோ அதுபடி நடைமுறைப்படுத்திக்கிட்டு வந்தாரு. அவங்களுடைய பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 1%, ஒரு வீதம்னு சொல்றது மிகப்பெரிய நிதி, அதை எடுத்து உலகத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு, அந்த நாடுகள் எப்படியாப்பட்ட நாடுகளா இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச வர நாடு அல்லது வறுமையான நாடா இருக்கணும், இந்த நாடுகளுக்கு அந்த ஃபண்ட்ல இருந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படியாப்பட்ட உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தம் நடந்துகிட்டு இருக்க நாடு, அதே மாதிரி யுத்தத்துல பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க மக்கள், அதே மாதிரி இயற்கை அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவங்க, இப்படியாப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி, அதே மாதிரி எஜுகேஷன் சைட்ல ஏதாவது ஃபண்ட், அது இல்லாம வேற ஏதாவது டெவலப்மெண்ட் வேலைகளுக்கு அந்த ஃபண்டை ஒதுக்குனாங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 10,000 ஸ்டாப் வச்சு 60 நாடுகள்ல தனித்தனி பிரான்ச்சை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்லயும் இருக்குது. ஆனா திடீர்னு இதை நிப்பாட்டுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க மக்களுக்கிட்ட இருந்து வரிய ஆரம்பித்து ஏன் இப்படி உலக நாடுகளுக்கு செலவழிக்கணும், சோ சும்மா தானே நாங்க அதை செலவழிக்கணும், நாங்க மட்டும் தானே செலவழிக்கணும், சோ நாங்க இதை நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்ததுக்கான நோக்கம் இது மட்டும் இல்ல, ஏன்னா நிறைய சோசியல் மீடியால சொல்லப்படுற கருத்துக்கள் வேற. ஏன்னா இதுவரைக்கும் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பால தன்னோட ஆட்சியை பிடிச்சிக்க முடியாம போனதுக்கான காரணம் யுஎஸ்ஐட்னு சொல்லப்படுற இந்த அமைப்பு மூலமா உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஃபண்டை கொடுத்திருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உலகத்துல சில நாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன வேலை திட்டம் செஞ்சிருக்காங்கன்னா, இந்த யுஎஸ்ஐட் மூலமா சில ஃபண்டுகளை அந்த நாடுகளுக்கு உள்ளுக்கு அனுப்பி அந்த நாடுகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கவிழ்க்கிறதா இருக்கட்டும், அல்லது இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா செயற்படுமா இருந்தா அதன் ஆட்சியை ஸ்திரப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு செயற்பாடுனாலதான் கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல கூட ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியில இருந்து விலக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு ஸ்ரீலங்காவிலையும் கூட ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததுக்கு இந்த யுஎஸ்ஐட் இந்த ஃபண்ட் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுது. இதை நிறைய சோசியல் மீடியாலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல இப்படியாப்பட்ட ஆட்சி கவிழ்ப்புக்கோ அல்லது ஆட்சியை ஸ்திரப்படுத்துறதுக்கோ இந்த ஃபண்ட் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. எது எப்படியா இருந்தாலும் இப்படியாப்பட்ட ஒரு ஃபண்டை நிப்பாட்டினா நடுத்தர மக்களா இருக்கட்டும், வறுமையா இருக்க நாடா இருக்கட்டும் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இது வரைக்கும் 2 பில்லியன் அமெரிக்கா டாலர் கிடைச்சிருக்குது. சோ இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு வேர்ல்ட் விஷன் மாதிரியான ஒரு சமூக நல நோக்கத்தோட இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு இந்த ஃபண்டை ஒதுக்கி அது மூலமா நிறைய ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லா நாடுகளையும் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. போலியோ சொட்டு மருந்து பிள்ளைகளுக்கு வழங்குறது கூட இந்த ஃபண்ட்ல இருந்து தான். அதே மாதிரி யுத்தத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இப்ப கிட்டத்துல சிரியாவிலயா இருக்கட்டும், யுக்ரைன்லயா இருக்கட்டும், அங்கெல்லாம் அந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அந்த சுகாதார பொருட்களா இருக்கட்டும், அதே மாதிரி உணவுப் பொருளா இருக்கட்டும், தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த ஃபண்ட்ல இருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஃபண்ட் லீகலா போயிட்டு அதுக்காக செலவழிக்கப்பட்டா பரவாயில்ல, இதுக்கு மாற வேற வேற வேலைகளுக்கு தான் செலவழிக்கப்படுது அப்படிங்கறத பரவாயில்ல பேசப்படுது. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வரி பணத்தை நாங்க ஏன் மற்ற நாடுகளுக்கு செலவழிக்கணும், நாங்க எங்களுடைய நாட்டோட அபிவிருத்திக்காகவும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய அந்த ராணுவ கட்டுப்பாடை இன்னும் பலப்படுத்துறதுக்காகவும் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி கிடைக்கக்கூடிய ஃபண்ட் திடீர்னு நிப்பாட்டினா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய புற்றுநோய்களுக்கும் சரி, அதே மாதிரி எய்ட்ஸ் மாதிரியான நோய்களுக்கும் சரி நிறைய நிதி இந்த அமைப்பு மூலமா தான் ஒதுக்கப்படுது. சோ இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த நோய்கள்னால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. கொரோனா
காலத்துல கூட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வேக்சின் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கு தேவையான செலவுகளை கூட இந்த ஃபண்ட் மூலமா தான் ஒதுக்கி இருந்தாங்க. சோ இப்படியாப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்காக இயங்கக்கூடிய இந்த அமைப்பு நிப்பாட்டப்பட்டுச்சுன்னா இலங்கை மாதிரியான அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடு படுமோசமான சுகாதார சார்ந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி ட்ரம்ப் வந்து அவர் நினைச்ச மாதிரி நிறைய முடிவுகளை எடுக்கிறாரு, இதுக்கு யாருமே எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்களா, அல்லது இவருக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சோ இதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை சார்பா இந்த யுஎஸ்ஏஐடியோட பணிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் எடுக்கிற இந்த முடிவானது இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 65 லட்சமானவங்க எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்படுவாங்க. இதை தவிர நிறைய நோய்கள்ல பாதிக்கப்படுவாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பதிவு ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் இறந்து போறதுக்கு காரணமா அமெரிக்கா இருக்கக்கூடாது, அதனால இந்த ஃபண்டை வந்து நிப்பாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்ட் கொடுக்கறதுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பணிப்பாளர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் உதவி செய்தா அப்படிங்கிறது அடுத்த பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப அமெரிக்கா வந்து அந்த ஃபண்டை நிப்பாட்டாம தொடர்ச்சியா கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுமையா தான் பார்க்கணும். ஆனா அவர் நினைச்ச மாதிரி உடனே இந்த தீர்மானம் எடுக்கலாது. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஒரு ஜனாதிபதியால எடுக்கப்பட்ட தீர்மானம் அடுத்து வர ஒரு ஜனாதிபதியால நிராகரிக்கப்படணும்னா அது காங்கிரஸ் அப்ரூவல் கொடுக்கணும், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இந்த அப்ரூவல் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த நடவடிக்கையை வந்து ஸ்டாப் பண்றதை பத்தி பொறுமையா தான் பார்க்கணும். சோ அது வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஃபண்ட் கிடைக்கும். ஒருவேளை நிப்பாட்டப்பட்டுச்சுன்னா இலங்கை மாதிரியான நாடுகள் ரொம்ப மோசமான சுகாதார பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சது. மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா.